இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ. முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோடு சேர்ந்த வெத நாத்து விடாதா, நாத்தோடு சேதி சொல்ல காத்து வராதா. செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான். நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி, நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்மையடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. பொங்கட்டும் பொங்கட்டும் மங்களம் பொங்கட்டும், பொங்கட்டும் பொங்கட்டும் மங்களம் பொங்கட்டும், பொங்கட்டும் பொங்கட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும், தங்கட்டும் தங்கட்டும் எங்கெங்கும் தங்கட்டும். பொங்கலோ பொங்கல் 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 பொங்கலோ பொங்கல். அகத்தின் அருக்கை கருத்திடுவோம், முகத்தில் புன்னகை பெருக்கிடுவோம், யுகத்தில் அரக்கை வகுத்திடுவோம், ஜகத்தில் அமைதி கூட்டிடுவோம். அகத்தின் அருக்கை கருத்திடுவோம், முகத்தில் புன்னகை பெருக்கிடுவோம், யுகத்தில் அரக்கை வகுத்திடுவோம், ஜகத்தில் அமைதி கூட்டிடுவோம். பொங்கட்டும் பொங்கட்டும் மங்களம் பொங்கட்டும், பொங்கட்டும் பொங்கட்டும் மங்களம் பொங்கட்டும், பொங்கட்டும் பொங்கட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும், தங்கட்டும் தங்கட்டும் எங்கெங்கும் தங்கட்டும். பொங்கலோ பொங்கல் 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 பொங்கல்.
அன்பை எங்கும் விதைத்திடுவோம் அழிக்கழும்பாய் இனித்திடுவோம் அன்பை எங்கும் விதைத்திடுவோம் பொங்கட்டும் பொங்கட்டும் மங்களம் பொங்கட்டும் 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 மங்களம் பொங்கட்டும் 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 மகிழ்ச்சி பொங்கட்டும் தங்கட்டும் தங்கட்டும் எங்கெங்கும் தங்கட்டும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்
நீ பொண்ண கண்டா கிளு கிளுக்கும். திருநாளு தை திருநாளு நம்ம தமிழ் இனம் பாடும் ஒரு நாளு. திருநாளு தை திருநாளு நம்ம தமிழினம் பாடும் ஒரு நாளு. தை மாசம் பிறந்துருச்சு தலைமால இளவிருச்சு பொண்ணெல்லாம் பொண்ணாக்க குழவா போடு. மண்ணோட வாசத்தையும் மனுஷனோட பாசத்தையும் கலப்ப ஓட்டும் காலக்கிட்ட கேட்டு சொல்லு. நெத்தி வேலை நித்தம் சிந்தம் உழவெடுத்து வணக்கம் சொல்லு. ஏ நெல்லு மணிய சுமந்து நிற்கும் பூமி தாய வணங்கி நில்லு. கட்டோட கரும்பு கொத்தோட கதிரு மத்தாப்பா சிரிக்கும் ஒரு நாளு. தப்பாட்டம் அடிச்சு தை பொங்கல் சிரிச்சு முன்னோர்கள் கொண்டாடும் திருநாளு. பாலும் பச்சரிசி படையலிட்டு மஞ்சள் மாவிலையில் தோரணங்கட்டு. வளர்த்த காலையோட திமிழ தொட்டு இடுப்பு வெட்டிய நீ வரைஞ்சு கட்டு. நடவோடு தை மகளோடு இனி விடியட்டும் இருளும் ஒளியோடு. நடவோடு தை மகளோடு இனி விடியட்டும் இருளும் ஒளியோடு. அதிகால சேவலுக்கும் அது கூவும் கூவலுக்கும் அன்றாட நன்றி சொல்லி கொலவ போடு. ஆகாச சூரியனை அண்ணாந்து நீ வணங்கி ஆடு மாடு அத்தனைக்கு மாலை போடு. ஏ பட்ட துன்பம் எட்டி செல்லும் பறை எடுத்து பாடுங்கடி. தொட்டதெல்லாம் தொலைங்கி நிற்கும் பொறியடிச்சு ஆடுங்கடி. கட்டோட கரும்பு கொத்தோட கதிரு மத்தாப்பா சிரிக்கும் ஒரு நாளு. தப்பாட்டம் அடிச்சு தை பொங்கல் சிரிச்சு முன்னோர்கள் கொண்டாடும் திருநாளு. வாழை இல விரிச்சு வாசலில பொங்கலிடு. மாமா தை மகளே வாய் திறந்து கொலவையிடு. வாழை இல விரிச்சு வாசலில பொங்கலிடு. மாமா தை மகளே வாய் திறந்து கொலவையிடு. நெத்தி வேற நித்தம் சிந்தும் உழவனுக்கு வணக்கம் சொல்லு. நெல்லு மணிய சுமந்து நிற்கும் பூமி தாய வணங்கி நில்லு. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள் கரவோசையை வணக்கத்தை அதிர வைக்கும். இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட நம் பள்ளி சேர்மன் ஐயா அவர்களையும் பள்ளிக்கு உறுதுணையாக விளக்கும் செயலாளர்கள் மற்றும் நிர்வாக அலுவலர் அவர்களையும் உலகிற்கு ஒளி கொடுக்கும் சூரியனை போல் நம் பள்ளிக்கு அணையாத சுடர்வழியாய் விளங்கும் நம் பள்ளி முதல்வர் அம்மா அவர்களையும் கற்களை சிலையாக்குவது சிற்பி அன்னை ஆணையாக்குவது புயலன் என்பது போல ஒவ்வொரு மாணவர்களையும் வெற்றியாளர்களாக ஆக்க அயராது உழைக்கும் நம் பள்ளி ஆசிரியர்களையும் வண்ணத்து பூச்சி சிறகடித்து எதிர்கால வெற்றி கனியை வெட்டி பறிக்க காத்திருக்கும் நம் பள்ளி மாணவ மாணவிகளையும் அன்புடன் இவ்விழாவிற்கு வரவேற்கிறேன்.
முப்பாலை பருகச் செய்து பண்பாட்டை வளர்த்த மொழி. முத்தமிழாய் அலையெடுத்து எத்திசையும் படர்ந்த என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்துள்ள சேர்மன் ஐயா அம்மா அவர்களுக்கும் இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நான் உங்கள் வேலன். நம் வாழ்வில் நாம் பல பண்டிகைகளை கொண்டாடுகின்றோம். அதை கொண்டாட பல காரணங்கள் உள்ளன, அதை கொண்டாட பல கதைகள் உள்ளன, அதை கொண்டாட பல வழிகள் உள்ளன. ஆனால் நான் அதை பற்றி பேசப் போவதில்லை. அந்த பண்டிகைகள் அதையும் தாண்டி புனிதமாக நமக்கு உணர்த்தும் சில கருத்துக்களை பற்றி நான் பேசப் போகிறேன். அவ்வாறு நம் தமிழர் பண்டிகையான தைத்திருநாள் ஆகிய பொங்கல் நமக்கு கற்றுத்தரும் நம் வாழ்வை மேம்படுத்த உதவும் சில கருத்துக்களை பற்றி நான் பேசப் போகிறேன். அதை பொங்கலோடு ஒப்பிட்டு நான் சொல்லுகிறேன். பொங்கலின் முதல் நாள் போகி. போகி என்று நமக்கு தேவையான விஷயங்களை நம்மோடு வைத்துக் கொண்டு தேவையற்ற விஷயங்களை தீயில் இடுவது வழக்கம். அதுபோல நாம் காணும் திரைப்படங்களிலிருந்து, நாம் கேட்கும் காணொலிகளிலிருந்து, நமது சுற்றுச்சூழலிலிருந்து, மேலும் நாம் பயன்படுத்தும் சமூக வலைத்தளங்களிலிருந்து நமக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் நம்மோடு வைத்துக் கொண்டு தேவையற்ற விஷயங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். அது மட்டுமின்றி மனிதர்களின் தீய குணங்களான கோபம், பொறாமை, வெறுப்பு ஆகியவற்றை தீயிலிட்டு நல்ல குணங்களை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் பொங்கலிலிருந்து கற்கிறோம். இரண்டாவதாக, பொங்கலில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நன்றி செலுத்துதல். பொங்கல் அன்று நாம் சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்றோம், இயற்கைக்கு நன்றி செலுத்துகின்றோம், கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். பொங்கல் அன்று அவ்வளவு செய்து நாம் அன்றாட வாழ்க்கையில் நன்றி செலுத்த மறந்து விடுகின்றோம். எனவே நன்றி செலுத்தி நலம் பெறுவோம். இதையும் நாம் பொங்கலிடமிருந்து கற்க வேண்டும். மூன்றாவதாக, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வாக்கியத்தோடு பொங்கல் நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது, நம்பிக்கையை உணர்த்துகிறது. ஒருவருடைய நம்பிக்கை தன் வாழ்வை வெற்றியடைய உதவுகிறது, தன் கனவுகளை நினைவாக்க உதவுகிறது. அடுத்ததாக, நாம் கொண்டாடும் பொங்கலில் இங்கு நிறைய பேருக்கு பிடித்தமான நிகழ்வு சர்க்கரை பொங்கல் சாப்பிடுவது. ஏனென்றால் அது இனிப்பாக இருக்கிறது. நாம் பொங்கலில் எதிர்பார்க்கும் அந்த இனிப்பை நாம் வாழ்வில் மறந்து விடுகின்றோம். தீய மொழிகளை பேசுகின்றோம், தீய சொற்களை பயன்படுத்துகின்றோம். அவ்வாறு செய்யாமல் நாம் பொங்கலில் எதிர்பார்க்கும் அந்த இனிப்பை வாழ்வில் வள்ளுவர் கூறுவது போல இனிய உணவாக இன்னாத கூறல் தனி இருப்பார் கால் கவர்ந்தற்று என்று நல்ல மொழிகளை பயன்படுத்துவோம். நன்றாக பேசுவோம், நல்லதை பேசுவோம், இனிமையாக பேசுவோம், இனிதே பேசுவோம். நன்றி. பள்ளி மாணவர்கள் நடனமாடி அரங்கத்தையே அலங்கரித்து அதிர வைக்கப் போகிறார்கள். அவர்களை அழைப்போமா? உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அன்று அரை அடி தோண்டி மரக்கன்றை ஒன்று நட்டிருந்தால் இன்று 1000 அடி ஆழ்துளை கிணறு போட வேண்டிய அவசியம் வந்திருக்காது என்பதை கூறி, உங்கள் கண்களை கொள்ளை கொள்ள மாறி மழை பெய்யாதோ மக்கள் பஞ்சம் தீர என்ற பாடலுக்கு நடனமான வருகிறார்கள் நம் பள்ளி முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு மழலை செல்வங்கள். இதோ இவ்வரங்கத்தில்
சந்தோஷம் வாழ்க்கை பாதிபலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதனுக்கு ஏது பலம் Wow.
களமாக மனிதன் இயற்கையை போற்றும் நாள், வளமான வாழ்க்கை வழிவரட்டும் நன்னாள், நாட்டுடன் செய்தி உழைக்கும் பொன்னாள், அறுவடை இவர்களின் பெருமூல காலம், அதை சுமந்து செல்லும் காளைகளின் முக்கியம், கன்னியர்கள் அழகு கோலமிட்டு ஆனந்தமாய் கொண்டாடும் பொங்கல் திருநாள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள். கண்ணா, நம்ம எங்க இருக்கோங்கிறத விட என்ன பண்றோங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு நேரத்துலடா பொங்கல்னாவே 13 வருஷமா நம்ம மாட்டை தான் கேத்து. இப்ப என்ன எப்படி நம்ம மாட்டை சூடு பிடிக்க மட்டும் பாரு. விஜய் போறாத பாட்டா.
போதும்பா, ஆஃப் பண்ணிடுமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ண போகிறேன்? நிகழ்ச்சி நடத்தப்படுகிறாக. போகி பண்டிகை என்பது பழந்தமிழரின் போக்கி என்று அழைத்தார்கள். அதாவது துயரங்களை போக்கும் நன்னாள் என்பது மரபாகும். சூரியன் பொங்கலை அறுவடை திருநாளாகவும் மாட்டுப் பொங்கலை தலைவி பொங்கலாகவும் பெயரிட்டு அழைத்து வந்தனர். இவை அனைத்தும் அடங்கிய தமிழர் பெருவிழாவையே இந்திர விழாவாக திராவிடர்கள் கொண்டாடினர் என்பதை நமக்கு நடன வழியில் எடுத்துக்கூற நமது பள்ளியில் 7 மற்றும் 8ஆம் வகுப்பு அழகு கண்மணிகள் வருகிறார்கள். தங்களுடைய கரவோசையில் செலிப்ரேட் பண்றாங்க. சூரிய பகவானுக்கு நன்றி சொல்றதுக்காக இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். விவசாயிகள்லாம் ரொம்ப எனர்ஜியா இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பொங்கல் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த பொங்கல் விழா வந்து எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பொங்கல் விழாவுக்கு நான் முதல்ல பார்க்க போறது ஆடலும் பாடலாம் நிகழ்ச்சிங்க. ஆட்டக்காரங்களே ரெடி ஆயிட்டாங்க. சவுண்ட் ஏத்தியா?
தைவாசியர்களுக்கு அடித்து நொறுக்கிய அழகு கண்மணிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்துகிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக கலைகள் மனித வாழ்வை அழகூட்டுபவை, அதிலும் குறிப்பாக கண்ணுக்கும் காதுக்கும் சிந்தைக்கும் விருந்தளிக்கும் விதமாக நமது பள்ளியில் 9ஆம் வகுப்பு தங்க மயில்கள் செம்பு நடனம், பறையாட்டம், பொம்மலாட்டம் போன்ற நிகழ்ச்சிகளை தங்கள் முன் நிகழ்த்தி காட்ட புள்ளி மான்களைப் போல துள்ளி குதித்து வருகிறார்கள். இதோ
அந்த வகையில் நம் பள்ளியில் மேல்நிலை வகுப்பு சிங்க பெண்கள் இந்தியாவின் எதிர்கால தூண்களாக தங்கள் முன் வசனத்துடன் கூடிய ஆடல் பாடல் நிகழ்ச்சியை புத்துணர்ச்சியுடனும் அரங்கத்தையே அதர வைத்து நிறைவு செய்ய வருகிறார்கள் இவ்விழா மேடையில். Change the song.
எல்லோருக்கும் வணக்கம். இந்த இனிய பொங்கல் விழாவில் இதுவரை உங்களை எல்லாம் மகிழ்வித்த மாணவ மணிகளுக்கு மாணவிகளுக்கு எனது முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையாக இந்த நேரம் போனதே தெரியாத அளவுக்கு எல்லாம் லேட்டஸ்டாகவே ஆடிட்டாங்க. யாரும் எல்லாம் கண்ணில் பார்க்கக்கூடாது, எல்லாம் கருப்பு கண்ணாடி பெரும்பாலும் இருந்ததில்லை. அருமையாக இருந்ததா? ஓகே, வெரி குட். மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்த மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நிகழ்ச்சிகள் இப்போ நீங்கள் ஸ்கூல் ஆரம்பித்து 6 months ஆகிடுச்சு, 6 மாதம் ஆகிடுச்சு. இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் படிச்சுருந்தீங்க. அதுக்கு ஒரு ரிலாக்ஸ் வேணுங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. ஒரு மினி ஆண்டு விழா மாதிரி இருந்ததில்ல? இருந்ததா? அதனால் இந்த மினி ஆண்டு விழா நிகழ்ச்சியாக நினைத்து இந்த 6 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தது மற்றதெல்லாம் மறந்துட்டு இனி அடுத்து இருக்கும் மாதங்களுக்கு சிறப்பாக செயலாற்ற இது உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் என்பதை உங்களிடையே தெரிவித்துக் கொண்டு மாணவிகளை உற்சாகப்படுத்தி வரும் நாட்களில் மிக சிறப்பாக அவர்களை தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் உங்களை கூறிக்கொண்டு, உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 6 நாள் லீவு, 6 நாளாக 8 நாளா 8 நாள் லீவு. அதனால் இந்த பொங்கலை ரொம்ப சந்தோஷமாக இனிமையாக கொண்டாடிட்டு வாங்க. வந்துட்டு அப்புறமா அவங்க ரெகுலர் வேலையை ஆரம்பிச்சுக்கலாம். எனவே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் மகிழ்ந்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முடிஞ்ச உடனே பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்யலாம். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். பொங்கல், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த நன்னாளில் 4ஆம் பிரிவு மாணவி பிறந்த நாளை கொண்டாடி அவர் நம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கு பூங்கொத்தை கொடுத்து சிறப்பிக்கிறார். நன்றி. இந்த பிறந்தநாள் காணும் மாணவிக்கு உங்கள் அனைவரின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thank you so much, sir. Good. You all enjoy? Usually, Pongal brings joy, happiness, along with Thanksgiving. 1 minute, we need to thank God for the wonderful nature that God has given to us. After 25 born, we have seen lots of natural calamities everywhere. Somewhere fire, somewhere earthquakes, and lots of destruction is happening all the world. Why we are celebrating this Pongal is, children listen. Why we are celebrating Pongal is, need to avoid all our unwanted things in our life and need to start the new year. And we need to thank God for the wonderful environment. Once the natural calamity distracted, we can't do anything with the money what we earn and the water health that we have. It is not possible. So we are thanking the God Almighty for the wonderful nature. So I request everyone to say thank God for this wonderful environment with all these trees in the nature. That's why our chairman requests you all to plant a tree. Keep in your mind, Pongal always. Just nourish your garden, what you have at the back of your house or the front of the house. நீ அழகாக நீட்ட கார்டன்லாம் அழகாக நர்ச்சர் பண்ணி 8 days just give the
new air, new fresh air to the nature and worship God always. Once again, I wish you all happy Pongal. And I am very thankful to all the teachers, those who are engaged with the children for the dance, and children those who are danced well. It's a wonderful entertainment day to enjoy this Pongal. That's why we are celebrating this way. Take the good things in your heart, remove all your negative things from your heart, and be happy always. Thank you so much. Now it's time to disperse. Teachers, those who are in charge, you can